வணக்கம். என் பெயர் வந்துட்டு மோகனம். நான் மேற்கு பகுதி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைவராக இருக்கேன். இன்று வந்துட்டு தமிழ்நாடு முழுவதும் அண்ணன் வந்துட்டு நாம் தமிழ் கட்சியில் இணையறதுக்கான நிகழ்ச்சி முன்னெடுத்திருக்காரு. நாங்கள் சாதாரணமாக எப்போவுமே நடத்துவோம். இன்றைக்கி அது சார்பாக எல்லா வட்டத்துலேயும் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். இங்கே 95 வந்து நான் உட்காந்து இருந்து இனாகரேட் பண்ணுறதுக்காக கூட உட்காந்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு 4 பேர் ஜாயின் பண்ணி ½ hour ஆச்சு. அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் தொடங்கணும். இது வரைக்கும் ஒரு 4 பேர் வந்திருக்காங்க. தன்னிச்சையாக வராங்க. மக்கள் தன்னிச்சையாக வந்துட்டு தன்னுடைய விருப்பத்தில் தானாக வந்து இணைகிறாங்க. இது நிறைய மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதுக்கான முன்னெடுப்பான இதுதான் இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் 1000 இடத்துல வந்துட்டு உறுப்பினர் சேவை முகாம் நடக்குது. இது தொடர்ச்சியாக நடக்கும். இது என்னென்ன ஆவணம் கேட்குறீங்க? இதில் ஆவணங்கள்ன்றது எதுவும் கூட அவங்களுடைய விலாசம், அவங்களோட பிறந்த தேதி, அப்பா பேர், அம்மா பேர், அது அவர் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, விலாசம், அவருடைய ரத்த வகைப்பாடு எதுக்குனாக்கா அவர் உறுப்பினர் இருந்தாங்கனாக்கா திடீர்னு அவங்க குடும்பத்தில் எதுனா தேவைப்படனா நாங்கள் போயிட்டு எங்களுக்கு தனியாக பாசறையே இருக்குது. இந்த பாசறையிலேருந்து நாங்கள் உடனே சொல்லி அவங்களுக்கு போயிட்டு உதவி பண்ணுறோம். இன்றைக்கி இந்தியாவிலே முதல் பெரிய ரத்த வங்கினாக்கா நாம் தமிழ் கட்சி எடுத்து நடத்த தான். ஏன்னா போன வாட்டி இருந்த அரசு வந்து எங்களுக்கு அதை வந்து அங்கீக இது பண்ணிலாம் சிறப்பித்து எங்களுக்கு கௌரவப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி ரத்த தான முகாம் எங்கேயுமே கிடையாது. இந்த நாம் தமிழ் கட்சியில் மட்டும்தான் இருக்குது. அதனால் வந்துட்டு அதில் பிளட் குரூப்பும் நாங்கள் வாங்கிக்கிறோம். இமீடியட்டாக வேணுன்னா உடனே போய் நாங்கள் முதல்ல களத்தில் நின்று அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக அந்த நம்பர் வாங்கிக்கிறோம். அது தவிர ஓட்டு அட்டை நம்பர் வாங்குகிறோம். ஏன்னா அவங்க வந்து எந்த பகுதியில் இருக்காங்க, எந்த பூத்தில் வராங்கன்றது வந்து தேவை. அதுக்காக அந்த இதெல்லாம் வாங்கிட்டு அவள் தான், வேறு எந்த டேட்டாலாம் ஃபோட்டோ இருந்தால் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்போயே உறுப்பினர்ஸ் அந்த ஸ்பாட்லேயே அவங்களுக்கு அப்ரூவ் பண்ணி கார்டு கொடுத்துருவோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழன் சீமான் அவர்களின் ஆணைக்கிணங்க 29/12/2024 இன்று 1000 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்த வேண்டும் என்று அண்ணன் கட்டளைக்கிணங்க தம்பிகளாகிய நாங்கள் இங்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி 104வது வட்டம் தங்கம் காலனியில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துகின்றோம். நாங்கள் உறுப்பினர் முகாம் தொடங்கி அரை மணி நேரத்தில் சுமார் 6 பேர் நமது கட்சியில் இணைந்துள்ளனர். அவர்களிடம் விசாரித்ததற்கு, எதற்காக இந்த கட்சியில் இணைகிறீர்கள் என்று கேட்டதற்கு, அனைத்து உயிர்களுக்குமான அரசியல் என்று அண்ணன் கூறியது எங்களை மிகவும் கவனம் ஈர்த்தது. அதனால் நாங்கள் இந்த கட்சியில் உறுப்பினராக சேர்ந்து கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அது மிகவும் எங்களுக்கே வந்து அது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி ஆயிடுச்சு. அதனால் இது போயிட்டுருக்கு. இப்போ இந்த சர்ச்சு சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சு எதிரே நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்திட்டு இருக்கோம். இப்போ சர்ச்சுக்கு எல்லாம் அவசரமாக போனதுனால போயிட்டு வந்து நான் கண்டிப்பாக சேர்றேன்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக அவங்களாம் இணைவாங்க. கட்சியினுடைய அடுத்த கட்ட இதுக்கு வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதி 104 வட்டம் சார்பாக எங்களால் ஒரு சின்ன முயற்சி இது. ரொம்ப நன்றி. வணக்கம். இன்று நாம் தமிழர் கட்சியின் சார்பாக தமிழ்நாடு முழுக்க 1000 இடங்களில் உறுப்பினர் சேர்க்கை முகாம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இது சென்னை வில்லிவாக்க தொகுதியின் சார்ந்த 94வது வட்ட சார்பாக இங்கு 4வது பிரதான சாலையில் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில் நாங்கள் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாமை துவங்கி காலை 9 மணியிலிருந்து துவங்கி நடத்தி கொண்டிருக்கிறோம். உறுப்பினர்கள் மிக ஆர்வமாக வந்து விசாரித்து உறுப்பினர் ஆகி கொண்டிருக்கிறார்கள். இன்று மாலை 4 மணி வரையில் இந்த உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெறும். ஆர்வமுள்ள உறுப்பினர்கள் இங்கு வந்து சேர்ந்து நம் கட்சியை வலுப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். இன்னைக்கு பொது விடுமுறை தினமான ஞாயிற்றுக்கிழமை என்பதனால் மக்கள் வருகை அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மதியத்திற்கு பிறகு ஒரு நல்ல உறுப்பினர் சேர்க்கை எண்ணிக்கை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இது ஒரு மக்களுக்கான கட்சிங்க. இது மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிது கட்சி. அதுக்காக நாங்கள் செத்துருக்கேன். மண் நல்லா இருக்கணும், மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும். ஏன்னா மற்ற கட்சி மேலே கூட்டணிக்கு போயிட்டு காசு வீட்டு கூட்டணிக்கு போகிறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. ஒரு நேர்மையாக நிற்கிறாங்க. கூட்டணிக்கு போகணுன்னா தான் எங்கேயுமே கூட்டணி பிடித்து பைசா சம்பாதிக்கலாம்.
இது அப்படி கிடையாது, மக்களுக்காக நிற்கிறாங்க, அது எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கூட்டணி போகாமல் நிற்கிறாங்க, அதே எங்களுக்கு பிடிச்சிருக்கு. இல்லை நான் எந்த கட்சியும் போயிருக்கல. நான் இது வாட்ஸ்அப்பில் பார்ப்பேன், அண்ணன் பேச்சு கேட்கல கேட்பேன். அது எனக்கு வேறு டைமே அதான், அவங்க பேச்சை கேட்குறது தான் எனக்கு வேலை. கட்சியில் கிடையாது, எந்த கட்சியும் கிடையாது. மாட்டு மாற்றி போடுவேன். ஓட்டு போட்டிருக்கேன், நான் அங்கே இருக்கும்போது போட்டிருக்கேன். இங்கே வந்து நாம் தமிழர் பஸ் ஓட்டு போட்டிருக்கேன். நீங்கள் பாம்பேக்கு வந்த பிறகு, இங்கே மெட்ராஸில் வந்த பிறகு. பாம்பேயில் இருந்தேன். இப்போ நான் 5 வருஷம் ஆச்சு இங்கே வந்து. இப்போ வந்து ஒரு ஓட்டு போட்டிருக்கேன், நாம் தமிழர் தான் போட்டிருக்கேன். மாடு மேய்க்கிறதுலாம் அரசு பணி ஆக்குவோம், வேளாண்மையை வந்து அரசு பணி, அதாவது உழவு செய்கிறாங்கல்ல அவங்களுக்கு அரசு பணி, இதெல்லாம் சாத்தியமாங்க? ஆமாம், இதெல்லாம் தேவையில்லை. இதெல்லாம் வளர்த்தா நல்லது தானே, நமக்கு லாபங்கள் நமக்கு கிடைக்குது. அதனால் நமக்கு வெளியில் போய் வேலை செய்கிறத இது எவ்வளோ சம்பாதிக்கலாமா? இதில் அழகாக மாடு வேலை போய் கேவலம் என்ன கேவலம்? நம்ம செய்கிற வேலைக்கு என்ன கேவலம்? வேலை செய்யறோம், சம்பளம் நமக்கு கிடைக்குது, என்ன கேவலம் இது? அது பணக்காரன் இருக்கப்பட்ட நினைப்பான். ஆடு மாடு மேய்க்கிறது நல்லது, நமக்கு கறியெல்லாம் கிடைக்கல, அப்புறம் எங்கே போய் நம்ம வாங்குறது? 1000 ரூபாய்க்கு விற்கிறான், 1000 ரூபாய்க்கு கறி வாங்க போனால் 1000 ரூபாய் கிலோ. நம்ம விற்றா நல்லது தானே, நமக்கு வருமானம் கிடைக்கல நமக்கு. விஜயன். ஆமாங்கய்யா. இதான் வந்து நான் இப்போ சீமானு கட்சியை பற்றி இது வரைக்கும் ஒரு 3 வருஷம் வருஷமாக பார்த்துன்னுக்கிறேன். அவர் நல்ல மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுறேன்னு அவரை விரும்புகிறாரு. ஆனால் வந்து அவர் ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த இதில் எலெக்ஷன் வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ நான் இப்போ தான் உறுப்பினர் சேர்ந்துக்கிறேன். இதேமாரி எனக்கு தெரிஞ்ச எங்கள் ரிலேஷனோ எல்லாமே நான் சேர்ப்பேன். அவர் நல்லது பண்ண ஆசைப்படுறாரு, ஒரு வாய்ப்பு கொடுத்தா நல்லாயிருக்கும். அண்ணா நல்லா பண்ணுவார். கண்டிப்பாக ஐயா, எனக்கு இருக்குது, மற்றவங்களுக்கு இருக்கான்னு தெரியல. ஆனால் வந்து அவங்களுக்கும் மனசு அண்ணனுக்கு வந்து ஆட்சியில் உட்கார ஒரு ஆசை இருக்குது, எனக்கு இருக்குது. அவங்க ஆமாம், இது வரைக்கும் 3 பேர் சேர்த்துக்கிறேன் ஐயா. நான் ஆமாம் சேர்த்துக்கிறேன் ஐயா. கண்டிப்பாக ஐயா. அண்ணன் வந்து எங்கள் சர்க்கிளில் வந்து இந்த 94 வட்டத்தில் வந்து அண்ணா தெரிஞ்சு ஊற்றுக்கிறாரு. அவர் மூலியமாக தான் நான் வந்து இங்கே சேர்ந்தது. சரிங்க ஐயா, நன்றி. எனக்கு அவருடைய பேச்சுகள் எல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும். நான் நிறைய பார்ப்பேன் அவர் மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணும்போது. நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சி அவர் எனக்கு. இல்லை, இப்போ நாம் தமிழர் கட்சி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து குற்றம் சொல்கிறதுலேயே இருக்கிறாங்க. அவர் அதை மக்கள் அதான் பேசுவாங்க. அவர் மேலே எந்த குற்றமும் சொல்ல முடியாது. நல்லா பேசுவார், நல்ல டைப்புகள், நல்ல குணம் உள்ளவர். ஆடு மாடு மேய்த்தல், விவசாயிகளுக்கு அரசு பணி எல்லாம் சொல்லியிருக்காரு. ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து நடக்குமா? நடக்க வைக்கணும், நம்ம தான் நடக்க வைக்கணும். என்ன சொல்கிறேன், நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தால் எல்லாம் நடத்தலாம். இப்போ இவர் தமிழ் பேசுகிறாரு, சில பேர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவர் தமிழ் பேசுகிறாரு, இனவாதி அப்படின்றாங்க. இல்லை அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. நல்ல குணம் உள்ளவர். அவருக்கு நம்ம நல்லா ஜெயிக்க வச்சா நம்மளுக்கு நல்லது பண்ணுவார் பின்னாடி. வேற யாராவது இருக்குது, யாராவது சேர வைப்பீங்களா? நிறைய பேர் என் கடவுள் இருக்கு, சேர வைப்பேன். இப்போ சேர கண்டிப்பாக. நன்றி. ஏன்னா அப்பதான் கொஞ்சம் வெயில் ஏறும். அடுத்த வாரம் செஞ்சிடலாம், ஒரே முடிவா. அடுத்த வாரம் உங்களுக்கு 5ஆம் தேதி வருது. 5ஆம் தேதி போட்டுடலாங்களா? அதை விட்டோம்னா 12. வணக்கம். இது என்ன ஏரியா? இது என்ன தங்கக்காரன். இப்போ இங்கே வந்து நாம் தமிழர் கட்சி உறுப்பினர் முகாம் போட்டிருக்காங்க. ஐயா வந்து மாற்றுக் கட்சியில் ஏதாவது இருந்திருப்பீங்க? இருக்கிறீங்க. அது இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இங்கே இப்போ உறுப்பினர் சேர்க்கை முகாம் போட்டிருக்காங்க சார். நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழரில் எந்த கட்சியாக இருந்தாலும்
அவங்கவுங்க கட்சி சேர்க்கறதுக்கு அவங்கவுங்க பாடுபடுவாங்க. ஆ சரிங்க. அதில் எந்த மாற்று கட்சியும் கிடையாது. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது. சரி. இப்போ நீங்கள் மெம்பர் சேர்க்குறீங்க, ம். சேர்ந்தா சந்தோஷம்தான். சரிங்க. நான் வந்து டிஎம்கே, சரிங்க. 7 வயசுலேயும் டிஎம்கே தான். சரிங்க சரிங்க. ஆமாம். ஐயா நீங்கள் இந்த வயதுக்கு சீமான் அவர்கள் வந்து அவர் பேசுறது சரியா எப்படி? நான் இது வரைக்கும் டிவியில் பார்த்துருக்கேன், ஆ நேரில் பார்த்தது இல்லை. ஆ மற்ற தலைவர் எல்லாத்தையும் நேர்லேயே பார்த்துருக்கேன். பெருந்தலைவர் காமராஜரை பார்த்துருக்கேன், பேரறிஞர் அண்ணாவை பார்த்துருக்கேன், கலைஞர் வீட்டுக்கு போவேன். இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர் பையன் நேரடி வீட்டுக்கு தான். அது மட்டும் இல்லை, டிஎம்கே மீட்டிங்கில் பேசுவேன். சரி. ஆமாம், நான் பேச்சாளர். இங்கே இருக்கிறது இல்லை, ஆ இது எங்கள் மகா வீடு. சரி சரி. நான் இருக்கிறது வண்ணாரப்பேட்டை. சரிங்க சரி. என் பையங்க, என் வீட்டம்மா எல்லாம் அங்கே தான் இருக்காங்க. இப்போ வருவேன் போவேன், மீட்டிங்கில் பேசுவேன். ஆமாம். ஐயா இப்போ சீமான் அவர்கள் வந்து பேசுகிறாருல, சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிவியில் பார்த்துருக்கேன். டிவியில் பார்த்துருக்கீங்க. எப்படி இருக்குங்க அவர்? ஏங்க எப்படி பேசுகிறாரு பேச்சு, அவர் பேச்சு அவர் நல்லா இருக்கு. அவர் பேச்சு நல்லா இருக்கு. நன்றிங்க. இல்லை, ஏன்னா எல்லாரும் யார் வேணாலும் பேசலாம், ஆ மக்கள் மன்றத்தில் இடத்தை பிடிக்கணும். அதான் அது சீமானாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், பெரிய இந்திரா காந்தி யாராக இருக்கட்டும், மக்கள் மன்றத்தில் இடத்தை பிடிக்கணும். அவர் தான் பெரிய தலைவர் ஆக முடியும். செழிம்பாக போய்கிட்டே இருக்கு. சரிங்க. அவர் கடைசி ஒரு கேள்விங்க, நாம் தமிழர் கட்சி பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா அவங்கவுங்க கட்சி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கட்டும் இல்லை. அவங்கவுங்க கட்சி வளர்க்குறதுல அவங்க விருப்பம், அது மக்கள் சேர்க்க வேண்டிய பொறுப்பு அது அவங்ககிட்ட தான் இருக்குது.